மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதை கவனிக்கிற யாவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனுடைய இரக்கமும் தயவும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இதுவரை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரங்கள் வரை படித்திருக்கிறோம். இன்றைய நாளிலே 4ஆம் அதிகாரத்தின் ஒரு சுருக்கமான அவுட்லைன், அதாவது வரைகுறிப்பு போன்று பார்க்க இருக்கிறோம். பிறகு இதை குறித்து நாம் விவரமாக படிக்கவும் திட்டம் வைத்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்கு நிருபங்கள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்தில் ஒரு வாசல் திறக்கப்பட்டிருப்பதை கண்டார். இது வெளிப்படுத்தல் 4:1 நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் தேவன் பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் ஒரு தரிசனத்தை காட்சியாக கொண்டுள்ளது என்பது நமக்கு தெரியும். இந்த தரிசனத்தை நாம் படிக்கும்போது 1ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களையும் 19வது வசனத்தையும் நான் நினைவுக்கு கொண்டு வர முடியும். அவைகள் யோவான் எதை காண்கிறாரோ அவைகளைத்தான் எழுதுகிறார் என்று சொல்லுகிறது. இந்த 4ஆம் அதிகாரம் அல்லது அதிகாரத்தில் அது மிகவும் பொருத்தமாக நிறைவேறி இருக்கிறது. யோவான் பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டான் மற்றும் எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டான். வெளிப்படுத்தல் 4:1. இன்னும் சிங்காசனத்தையும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டான். 4ஆம் அதிகாரம் அது 2வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். மேலும் அந்த சிங்காசனத்தை சூழ 24 மூப்பர்களும் உட்கார்ந்திருப்பதையும் கண்டான். இது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் உள்ள அனைத்துமே யோவான் கண்டவைகளின் கேட்டவைகளின் தொகுப்பாகவே உள்ளது. உண்மையில் வெளிப்படுத்தலில் உள்ள மீதி அதிகாரங்களிலும் இதே முறை பின்பற்றப்பட்டுள்ளதை நிச்சயமாக நாமோ கவனிக்க முடியும். 1ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த வாசலிலிருந்து யோவான் கேட்ட முதல் சத்தமானது எக்கால சத்தம் போல் இருந்தது. இந்த புத்தகத்தின் ஆரம்பத்தில் இயேசுவின் சத்தமானது எக்கால சத்தம் போல் இருந்தது என்று நாம் பார்த்தோம். அதாவது 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானின், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று ஒரு வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த சத்தமானது கிறிஸ்துவல்ல. ஏனெனில் இந்த புத்தகத்தின் இறுதி வரை யோவானிடத்தில் கிறிஸ்து நேரடியாக பேசுகிறார் என்று எழுதப்படவில்லை. ஒருவேளை அந்த சத்தம் யாருக்கு சொந்தமானதாக இருந்தாலும் அது யோவானிடம், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இந்த அறிக்கையானது வெளிப்படுத்துதல் நூலில் அல்லது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் மீதியாக சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும்
யோவானுக்கு பரலோகத்தில் காண்பிக்கப்பட்டவை என்பதற்கான ஒரு முக்கியமான அஸ்திபாரத்தை போடுகிறது. நம்முடைய பாடத்தின் இத்தருணத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு 2 காரியம் இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். முதலாவது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று யோவானுக்கு எவைகள் காட்டப்பட்டது என்றும் 1ஆம் அதிகாரத்தில் உள்ளதோ அவைகளை நினைவுக்கு கொண்டு வருதல். இது வெளிப்படுத்தல் புத்தகமானது யோவான் தரிசனத்தை பெற்றுக்கொள்கிற அந்த சமயத்தில் நிறைவேறக்கூடிய தரிசனங்களை கொண்டிருந்தது என்பதை நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறதாக அமைகிறது. அதாவது, இந்த புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பெரும்பாலானவைகள் ரோம ராஜ்யத்தின் நாட்களிலேயே நிறைவேறிவிட்டது என்பது. இது கண்டிப்பாக இது உலகத்தின் முடிவு, நியாய தீர்ப்பு, பரலோகம், நரகம் என்பவைகளை விவரிக்கும் பகுதி நீங்களாக ரோம சாம்ராஜ்யத்தின் நாட்களிலேயே நிறைவேறிவிட்டது என்று நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது என்ன? அப்ப இரண்டாவது, வெளிப்படுத்தலில் எல்லா சம்பவங்களையும் நம்ம பரலோக கண்ணோட்டத்துடன் தான் பார்க்கிறோம். பூமிக்குண்டான கண்ணோட்டத்தோடல்ல. இந்த தரிசனத்தில் இவை அனைத்தையும் பரலோகத்திலிருந்து யோவான் காண்கிறார். இது நமக்கு வல்லமை மிகுந்த அனுகூலமான ஒன்றை நமக்கு தருகிறது. ஆனால் இந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அனைத்துமே புரிந்து கொள்வது ஒரு எளிமையானதாக நமக்கு இல்லை. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிப்போம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இதுதான் அந்த 2வது வசனம். இந்த 2ஆம் வசனத்தில் யோவான் உடனடியாக ஆவிக்குள்ளாகி என்று வார்த்தை இருக்கிறபடினாலே 1:10 உள்ளதை போல இது ஒரு விவரிப்பாக உள்ளது. 1:10 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது போன்ற ஒரு காட்சியைத்தான் இது விவரிக்கிறதாக காணப்படுகிறது. பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்ததையும் அந்த சிங்காசனத்தின் மீது ஒருவர் வீற்றிருக்கிறதையும் கண்டான். யோவான் இவரை 8ஆம் வசனத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அழைப்பதால் படிப்போத அதற்கு 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஏழாம் வசனத்திலே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதை வாசிப்போம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அப்போ வலது கரத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவானவர் புத்தகத்தை வாங்குவதாலும் அவர் பிதாவாகவே இருக்க வேண்டும். ஆனால் யோவான் பிதாவை நேரடியாக தன் புறக்கண்களால் காணவில்லை. யாத்ராகமும் 33:20, யோவான் 1:18, 1 தீமோத்தேயு 6:16. பொதுவாக மனுஷனாக இருக்க யார் ஒருவரும் காண முடியாது. தரிசனத்தில் காணுவதற்கும் நேரடியாக காண்பதற்கும் வேறுபாடு இருப்பதை நாம் உணர முடியும். யோவான் அவரை எப்படி பார்த்தார் என்றால் அவரை ஆவிக்குள்ளான நிலையில்தான் பார்த்துள்ளார். இது ஒரு தரிசனம் அப்படிங்கிறத நம்ம முதலாவது
அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ 2ஆம் வசனத்தில் நமக்கு பிரச்சனை இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் 1000 வருட அரசாட்சி கொள்கைக்காரர்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் பகுதியை தவறாக புரிந்து கொண்டு தவறான கொள்கையை போதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது 7 வருடம் பரவசம் அடைதல் இருக்கும் என்று நம்புகின்றார்கள். இந்த பரவசம் அடைதல், ஆனந்த பாக்கியம் அடைதல் என்ற பாகத்தை நம்ம முன்னுரையிலேயே நாம படித்திருக்கிறோம். அதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி படிச்சிருக்கிறோம். இதிலிருந்து உண்மையில் அவர்கள் கிறிஸ்துவின் 2 வருகை இருக்கிறது என்று அவங்க போதிக்கிறாங்க. ஆனால் வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், கிறிஸ்துவின் வருகை ஒன்றுதான் இருக்கிறது என்றுதான் சொல்லுகிறது. அதன் பின்பு நியாயத்தீர்ப்பு நடக்கும் என்று போதிக்கிறது. எபிரேயர் 9:27-28 நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று ஒரு வார்த்தை இருக்கு. இவர்களுக்கு வித்தியாசமான ஒரு கற்பனை கதைகள் எல்லாம் இருக்கிறது. சரி, 1000 வருட அரசாட்சி நம்ம படிக்கும்போது இப்போ நம்ம விரிவா படிக்கல, அவங்க கொள்கை என்னவென்று சொல்றோம். விரிவா நிச்சயமாக நம்ம அந்த 1000 வருட அரசாட்சி கொள்கையை கண்டிப்பாக படிப்போம், கர்த்தருக்கு சித்தமானால். அப்போ இப்பொழுதுக்கு இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27-28 தவறு என்பதற்கு இதுவே போதுமான நமக்கு அத்தாட்சியா இருக்கிறது. இதுவே நமக்கு போதும், இப்பொழுதுக்கு போதும். இப்போ 1000 வருட அரசாட்சியாளர்கள் முடிவிலே கிறிஸ்து முதல் முறை வருவது பரிசுத்தவான்கள் மாத்திரம் அறிந்து கொள்ளும்படியான அளவில் இரவில் திருடன் வருகிற விதமாய் ரகசிய வருகையாக இருக்கும் என்று போதிக்கின்றாங்க. அவங்க சொல்ற கருத்து கேட்டீங்கன்னா, அப்போ எக்கால சத்தம்லாம் இருக்காது, அப்போ எக்கால சத்தம் இல்லாத ஒரு ரகசிய வருகை இருக்கும் அப்படின்னு அவங்க கற்பனையில் சொல்றாங்க. தவறாக உணர்ந்து கொண்டு சொல்லுகிற காரியமாகத்தான் இருக்க கடவுது. கிறிஸ்து முதல் முறை வருவது பரிசுத்தவான்கள் மாத்திரம் அறிந்து கொள்ளும்படியான அளவில் இரவில் திருடன் வருகிற விதமாக ரகசிய வருகையாக இருக்கும் என்று போதிக்கின்றார்கள். ஆனால் இந்த வருகை பரிசுத்தவான்களுக்கானது என்றும், அப்பொழுது மரித்த பரிசுத்தவான்களின் திடீர் உயிர்த்தெழுதலும் உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களின் மறுரூபமாக்கப்படுதலும் நடந்து நேரிடையாக 7 வருட பரலோக பேரானந்தத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவங்க போதிக்கவும் செய்றாங்க. போதித்து மற்ற மக்களை நம்ப செய்வதற்குமான வேலைகளை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அடுத்து கிறிஸ்து 2ஆம் முறையாக முடிவிலே வருவது ஒவ்வொருவரும் கண்டு கேட்கும்படியான அளவில் இரைச்சல் உள்ளதாக அல்லது சத்தமாக இருக்கும் என்று அவங்க சொல்றாங்க. கிறிஸ்துவின் இந்த வருகை 7 வருட பரலோக பேரானந்தத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு இப்பூமியில், அதாவது நாம் வாழக்கூடிய இந்த பூமியில 1000 வருடம் அரசாட்சி செய்யும்படி கிறிஸ்துவானவர் எருசலேமில் பூமிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்றும் எந்த நிரூபணமும் இல்லாம அவங்க சொல்றாங்க. இந்த கொள்கைக்கு வேத வசனங்களின் ஆதாரம் எதுவும் நிச்சயமாக இல்லை. வேத வசனங்களில் எங்கும் பரவசமடைதல் பற்றியோ அல்லது இன்னும் 2 வருகை உண்டு என்பது பற்றியோ அல்லது பூமிக்குரிய ராஜ்யத்தில் கிறிஸ்து ஆளுகை செய்வார் என்பது பற்றியோ நாம் காண முடியாது. ஆனா 1000 வருடம் அரசாட்சி கொள்கையாளர்கள் வெளிப்படுத்தல் 4:1-2 அவர்கள் நம்பும் பரவசமடைதலுக்கு இணையான பகுதியாக தெரிகிறது என்று முற்றிலுமாக அவர்கள் நம்புகிறார்கள். வெளிப்படுத்தல் 4:1-2 யோவான் திடீரென்று பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது,
பரவசமடைதல் நடக்கும்போது இப்படித்தான் இருக்கும் என்று முன்கூட்டியே அறிவிக்கும் ஒரு செயலாக உள்ளது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வசனங்களை பரிசித்து பார்த்தால் அது முற்றிலும் அவர்கள் சொல்கிறபடி இருப்பதில்லை, அது தவறாக இருக்கும் என்று காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 4:1-2 ஒரு வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளத்தான் யோவான் தரிசனத்தில் பரலோகம் செல்கிறார். பரவசமடைதல் என்ற ஒரு பரிசை பெற்றுக்கொள்வதற்காக அவன் பரலோகம் சென்றான் என்றெல்லாம் இப்பகுதி நமக்கு சொல்லுவதில்லை. மிக மோசமான கொள்கையாகிய பரவசமடைதல் பற்றியோ அல்லது 1000 வருட அரசாட்சிக்காரர்களின் வேறு எந்த கொள்கையை பற்றியோ நாம் வெளிப்படுத்தல் 4:1-2 அல்லது வேதாமத்தில் எந்த ஒரு பகுதியிலோ கண்டுபிடிப்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, நிச்சயமாக இல்லை. வெளிப்படுத்தல் 4:1 தேவன் பற்றியும் அவருடைய சிங்காசனம் பற்றியும் படிக்கும்போது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-8 பகுதியை நினைவுபடுத்துகிறோம். வெளிப்படுத்தல் ஏசாயா 6ஆம் அதிகாரம் அந்த பகுதியில் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்ப்போம். ஏசாயா 6வது அதிகாரம் 1-8. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். பாருங்க, இந்த சேனைகளின் கர்த்தர் இது யெகோவா, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினால் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இப்போ இந்த பகுதியை நினைவுபடுத்துகிறது. 4ஆம் அதிகாரம் படிக்கும் போது இதை நாம் பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன் என்றுள்ளது. சங்கீதம் 47:8 தேவன் சாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்றும், சங்கீதம் 93:1 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் என்றும், வசனம் 2 உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அனாதியா இருக்கிறீர் என்றும், வசனம் 4 திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர் என்றும் உள்ளது. தேவன் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார் என்றும், அந்த சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிட்டு என்று விவரிக்கிறது. வசனம் 4 அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்களும் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் எனவும், வசனம் 5 அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன எனவும், வசனம் 6 சிங்காசனத்திற்கு முன்பாக பழுங்கி கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது என்றும் உள்ளது.
வசனம் 6 முதல் 8 வரையிலும் அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்ததை விவரிக்கிறது. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தது. வசனம் 4-6 அவைகள் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறவுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. 4-8 முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. 4-7 மொத்தத்தில் இது அழகும் வல்லமையும் சுத்தமும் பரிசுத்தமும் ஒருங்கிணைந்த ஒரு காட்சியாக இருக்கிறது. 24 மூப்பர்கள் என்பதை வெளிப்படுத்தலில் நாம் பலமுறை காண்கிறோம். வெளிப்படுத்தல் 5, 6, 8, 11, 14, 7ஆம் அதிகாரம் 11 வசனம் 13, 11ஆம் அதிகாரம் 16, 14ஆம் அதிகாரம் 3, 19ஆம் அதிகாரம் 4, 4 மிருகங்கள் என்பதை கூட சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 5, 6, 8, 11, 14, 5, 6. அப்ப 24 மூப்பர்களும் தேவனுடைய 7 ஆவிகளும் 4 ஜீவன்களும் என்பது யார்? மூப்பர்களின் எண்ணிக்கை 24 என்பது முக்கியமானது. வெளிப்படுத்தல் 21, 12-14 பழைய ஏற்பாட்டில் உள்ள இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் குறிக்கும் 12 வாசல்கள் பரலோக நகரத்தில் இருக்கிறது எனவும், புதிய பிரமாணத்தின் 12 அப்போஸ்தலர்களை குறிக்கும் 12 அஸ்திபாரங்கள் நகரத்தின் மதிலும் உண்டு எனவும் எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஜனங்களின் மூப்பர்களை முக்கிய பங்காற்றும்படி தெரிந்து கொண்டார். லேவியராகமம் 4:15, என்னாகமம் 11:16-17, 24-25, உபாகமம் 19:11-12, 21ஆம் அதிகாரம் 1-9, 18-21, 22 அதிகாரம் 13-21, 25ஆம் அதிகாரம் 5-10, 27:1. மூப்பர்கள் வேத வசனங்களின் தகுதியை பெற்றவர்கள். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய சபையில் இதை கண்காணித்து மேய்க்கின்ற மிக முக்கியமான பொறுப்பை வகிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 20:17 நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3:1-7, 5ஆம் அதிகாரம் 17-18, தீத்து 1ஆம் அதிகாரம் 5-11, எபிரேயர் 13:17, 1 பேதுரு 5:1-4 மூப்பர்களுக்கான வேலைகளையும் அவருடைய தகுதிகளையும், அவர்கள் யாரை மேய்க்க வேண்டும் என்றும், தங்களிடத்துல மந்தையை மேய்க்க வேண்டும், மந்தையின் மேல் அவர் கண்காணிகளாக இருக்கிறார் என்றும் இதிலே வாசிக்கிறோம். இந்த 24 மூப்பர்கள் 2 ஏற்பாடுகளிலும் உள்ள தேவ ஜனங்களின் தலைவர்களை, வழிநடத்தினர்களை அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் யாராக இருந்தாலும் நீதிக்கு அடையாளமான வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 9:18. இந்த வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்படும் என்றால், ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:5 இந்த மூப்பர்கள் ஜெயம் கொள்ளுகிற தேவனுடைய நீதிமான்களுக்கான பொன்முடியும் சூடியிருக்கிறார்கள். நாம் கூட இன்றைக்கு வெற்றி பெற்றிருந்தால் 2 தீமோத்தேயு 4:7-8, யாக்கோபு 1:12, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும் நிச்சயமாக உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு ஜீவக்கிரீடம் நமக்கு கிடைக்கும். பிரசன்னமாதலை விரும்புகிற யாவருக்கும் நிச்சயமாகவே கிடைக்கும். இந்த மூப்பர்கள் ஒருவன் பரலோகத்தில் உள்ள மீட்கப்பட்ட கூட்டத்தாருக்கு யோவானை அறிமுகப்படுத்துகிறார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13-17 வரைக்கும் வெளிப்படுத்தலில் உள்ள 4 ஜீவன்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 மற்றும் 10ஆம் அதிகாரத்தில் உள்ள 4 ஜீவன்களுக்கு ஒத்திருக்கிறது. 2லுமே எண்ணற்ற கண்கள் இருப்பதாக உள்ளது. வெளிப்படுத்தல் 4:8, எசேக்கியேல் 1:18 இதிலே நாம் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தல் 4இல் உள்ள ஜீவன்களுக்கு அவ்வாறு சிறகுகளும் எசேக்கியேலில் உள்ளதற்கு 4 உள்ளது. எசேக்கியேல் 1:6, வெளிப்படுத்தல் 4:8. எசேக்கியேலில் உள்ள ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் 4 முகங்களும் இருக்கும்போது
வெளிப்படுத்தலில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு முகம் உள்ளது. ஆனால் இரண்டிலுமே அந்த 4 ஜீவன்களின் முகம் ஒவ்வொன்றும் ஒன்றையே குறிக்கிறதாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிங்கம், ஒரு எருது அதாவது காளை, ஒரு மனுஷன், ஒரு கழுகு என்று எசேக்கியேல் 1:10, எசேக்கியேல் 10:14-15, 20 வெளிப்படுத்தல் 4:7. சிலர் இந்த 4 ஜீவன்களிலிருந்தும் தேவனுடைய பல தன்மைகளை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறாங்க. அதாவது சிங்கத்தின் பலமும், எருதின் சேவையும், மனிதனின் அறிவும், கழுகின் வேகமும் என்று இப்படி பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் இது எதற்கு அடையாளமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவ்வளவு சரியாக நமக்கு தெரியவில்லை. இந்த ஜீவன்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அவைகள் என்ன செய்கின்றன என்பதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் அதுதான் ஒழிய அவைகள் எப்படி இருக்கிறது என்பதிலிருந்து அல்ல. அடுத்த காரியத்தை கவனிங்க. அதை போலவே எண் 7 என்பது முழுமைக்கு அடையாளம் என்று தெரிந்திருந்தாலும் அதற்கு பின்பாக தேவனுடைய 7 ஆவிகள் என்னவென்றும் அல்லது அவைகள் எதை முக்கியத்துவப்படுத்துகிறது என்றும் கண்டுகொள்வது கடினமாக இருக்கிறது. பாருங்க, அதை அவ்வாறு நம்ம விளங்கிக் கொள்றோம். ஆனால் பிற்பாடு தேவனுடைய 7 ஆவிகள் என்னவென்றும் அவைகள் எதை முக்கியத்துவப்படுத்துகிறது என்றும் அதை சரியா நம்மால அதிகமாக விவரிக்க முடியல. கர்த்தர் சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறார் என்று ஏசாயாவின் தரிசனத்தில் 6 சட்டைகள் உள்ள சேராபின்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் உடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஏசாயா 6:3. அதே பாஷையில தான் 4 ஜீவன்களும் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகின்றன. இப்படி 3 இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் இது தேவனுடைய பரிசுத்த தன்மையாக வலியுறுத்தலாம். நம்ம ஏசாயா காட்டினோம், அதை நாம் இப்பொழுது அதை கொஞ்சம் உற்றுவோம். அதை இது இந்த அதிகாரத்தில் இது அந்த பாஷையை தான் நம்ம அங்கே காட்டணும். அதாவது இந்த முறைமையை போல அங்கே இருக்கிறது என்பதை காட்டுறோம். அங்கே அது சரியா இருக்கிறது, ஆனால் வெளிப்படுத்தல வரும் பொழுது அது வேறு விதமாக இருக்கிறது என்பதை நம்மால பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய சிங்காசனத்தின் மத்தியிலும் சுற்றிலும் இருக்கிற 4 ஜீவன்களும் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகின்றன. இப்படி 3 இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் இது தேவனுடைய பரிசுத்த தன்மையை வலியுறுத்துவதாக நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்ப தேவனுடைய கர்த்தர் என்ற அதிகாரமும் அவருடைய வல்லமையும் அவருடைய நித்திய தன்மையும் கூட அங்கே புகழப்பட்டிருக்கிறது. தேவன் நித்தியம் உள்ளவர் என்ற உண்மை, இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் என்ற கடந்த கால, நிகழ்கால, வருங்கால வார்த்தையை கொண்டு விவரிக்கப்பட்டுள்ளது. வசனங்கள் 9-10 ஆகியவை தேவனுடைய நித்திய தன்மையை மேலும் வலியுறுத்துகிறது. அந்த 4 ஜீவன்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தின. அந்த 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுதார்கள். மேலும் அந்த மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். அந்த ஜீவன்களின் வார்த்தைகளும் செயலும் மற்றும் மூப்பர்களின் வார்த்தைகளும் செயலும் தேவனுடைய தன்மையை பற்றி நமக்கு அதிகமாக போதிக்கிறது. ஆகையால் நாம் அவரை துதித்து கனப்படுத்தி ஸ்தோத்தரித்து ஆராதிக்க வேண்டும். ஏனெனில் அவர் அதற்கு பாத்திரராய் இருக்கிறார். தேவனை தவிர வேறொன்றையும் நாம் ஆராதிக்கும்படியான கட்டளை நமக்கு புதிய ஏற்பாட்டில் இல்லை. அப்போ நாம் விக்கிரகங்களையோ ஏசாயா 44:17 பிசாசு அல்லது சாத்தான்களையோ வணங்கக்கூடாது. மத்தேயு 4:9-10. 1 கொரிந்தியர் 10:20 நாம் மனிதர்களையும் வணங்கக்கூடாது. அப்போஸ்தலர் 10:25-26.
அல்லது சிருஷ்டிப்பின் எந்த ஒரு பகுதியையும் எக்காரணம் கொண்டும் வணங்கக்கூடாது. வெளிப்படுத்தல் 22:8-9. பிதாவை மாத்திரம் நாம் ஆராதிக்க வேண்டும். மத்தேயு 4:9-10, வெளிப்படுத்தல் 4:11 படி நாம் தேவனை மாத்திரம் வணங்கி ஆராதிக்க வேண்டும் என்பதற்கு காரணம் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தவராக உள்ளார். வெளிப்படுத்தல் 14:7 நாம் சேர்த்து கவனிக்க வேண்டும். இறுதியாக வெளிப்படுத்தல் 4:11 எல்லாவற்றினுடைய ஒட்டுமொத்தமாக நோக்கத்தை பயன்படுத்துகிறது. எல்லாம் தேவனுடைய சந்தோஷத்திற்காக, தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டுகிறது. நீதிமொழிகள் 16:4 வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார் என்று சொல்லுகிறது. நாம் இங்கே இருப்பதனுடைய நோக்கமே தேவன் விரும்புகிற காரியங்களை நாம் செய்து அவருக்கு மகிமையை கொண்டு வருவதுதான். யோவான் 8:28-29, எபேசியர் 3:21 நமக்காகவோ அல்லது வேறு நோக்கங்களுக்காகவோ வாழும்படி நாம் இந்த பூமியில வைக்கப்படாமலும் தேவனுக்காக வாழும்படியாகவே வைக்கப்பட்டிருக்கிறோம். 2 Corinthians 5:14-15 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் மரித்து எழுந்தவருக்காக பிழைக்க வேண்டும். மாம்சத்தில் நாம் இருக்கிற காலங்கள், நாட்களில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக செலவழிக்க வேண்டுமே தவிர நமக்காக அல்ல. 1 Peter 4:1-2 படி தேவன் நம்முடைய சிருஷ்டிகர் ஆகையால் அவருடைய சிருஷ்டியிடமிருந்து இப்படிப்பட்ட சேவைக்கு முற்றிலும் பாத்திரராயிருக்கிறார். தேவனுக்கு ஏற்ற முழுமையான சேவையை நாம் ஒவ்வொருவரும் கொடுப்போமாக. பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்த பிதாவே, இந்த 4ஆம் அதிகாரத்தை ஒரு முன்னுரையாக படிக்கும்படியாகவும் இதற்கு பின்பாக விரிவாக படிக்கவும் பிதாவே எங்களுக்கு ஞானத்தை தாரும். பிதாவே, அநேக காரியங்கள் அறிந்து கொள்வதற்கு மிகுந்த கடினமாக இருக்கிறது. ஆகவே இதை மிகுந்த கவனமாகவும் நாங்கள் போதிக்க எங்களுக்கு பலன் தாரும். பிதாவே, தேவன் ஒருவரையே ஆராதிக்க நாங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். பிதாவே, இயேசுவானவர் கொடுத்த கட்டளையை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதாவே, உலகத்திலே நாங்கள் அவருக்கென்று வாழவும் அவருடைய சித்தத்தை செய்யவும் அவருக்கு பிரியமான பாதையை நாங்கள் கண்டுகொள்ளவும் இந்த அதிகாரங்களில் புரட்டப்படுகிற தவறான அந்த பரவசம் அடைதல் 1000 வருட அரசாட்சி கொள்கை குறித்து கவனித்திருக்கவும் விழிப்பாயிருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை சற்று முன் வரக்கூடிய காலங்களில் விரிவாய் பார்க்க எங்களுக்கு பலன் தாங்க. உமக்கு சித்தமானால் அவைகளை கருத்தோடு ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.